ஷேய் எப்பா சூரியன் பேசுகிறேன்ப்பா. விஷ்ணு பிரமா சிவன் 3 தலைச்சக்கரம். ஒவ்வொரு நீதிமன்றத்தில் கணக்கு வழக்கு இருக்கிற கணக்கில் கவர்மெண்ட்டாக ஜனநாயகம் ஓட்டு முத்திரை வாங்கி அதே மாதிரி கவர்மெண்ட்டு லாயராக உட்கார்றதுக்கு அவனும் ஒரு கணக்கில் உட்காருவான். ஒவ்வொரு நீதிமன்றத்தில் நிர்வாகம் கணக்கில் இந்த நிர்வாகத்துக்கு என்னென்ன அழிக்கணும், என்னென்ன ஓட்டு 2ஆம் நம்பர் பார்ப்பான். அங்கங்கே பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம பேப்பர் வாங்கி சொருவோம்னு கவர்மெண்ட் லாயர் பூரா போவான். டெல்லி டு தமிழ்நாடு இவன் கணக்கை முடிச்சாச்சு, இன்னையோட க்ளோஸு. ஆட்டாமுட்டிக்க நம்ம எல்லா நீதிபதியை பூரா ஜட்ஜி கோட்டார் ஆண் பண்ணும். ஆட்டாமுட்டிக்க நீதிமான் நீதி அரசரை பார்க்கக்கூடிய டைம் வரும். இவனை முடிச்சிடும், இன்றைக்கி போட்டு முடிச்சிடும். ஒவ்வொரு நீதிமன்றத்துலேயும் கணக்கு கவர்மெண்ட் லாயர் இருக்கிறவன் ஒவ்வொரு கட்சியை கொடி தூக்கி ஆட்டுதானா, சட்டப்பேரவையில் அவன் உட்காந்து ஆட்டுவான், தலைகளை உட்காந்து ஆட்டுவான். அதுக்கப்புறம் நீதிமன்ற கோர்ட்டில் இவன் தலைகளை உட்காந்து ஆட்டுவான். மண்ணல்லவா குளத்தில் அல்லவா கட்டடம் கட்டுறதுக்கா எல்லா ஒவ்வொரு அந்த நீதிமன்ற கோர்ட்டில் எல்லாம் இருக்கிற கணக்கில் பூரா தப்பு செய்கிறவனை போய் உள்ளே கொண்டு ஏற்றுனா கவர்மெண்ட்டு கணக்கில் ஏற்றுனா இவன் தான் பார்ப்பான் கவர்மெண்ட் லாயர். அதுக்கு தான் அங்கே போய் எங்கே போகிறான், சட்டப்பேரவையில் உட்காந்து ஆட்டுவான். நங்கு 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 ஆட்டையில் கோடி கணக்காக இவன் சூட் கேஸை தூக்கிட்டு போவான். எனக்கு சீட்டு வேணும், கட்சி நான் இந்த கட்சியில் இருக்கேன், இந்த கட்சியில் இருக்கேன், நீங்கள் இந்த கட்சியில் இருக்கியா அப்படின்னு அந்த கட்சி கொடியை ஆட்டி அந்த கொடியில் உட்காந்து கவர்மெண்ட்டாக போய் நீதிமன்றத்தில் வழக்கு ஆடுறது வழக்கு ஓடுறத 10 வருஷம் 20 வருஷம் கொண்டு போகிற கணக்கில் இவன் தான் கொண்டு போவான். கவர்மெண்ட் வேலைக்கிறவனை காப்பாற்றணும்ல. தப்பு செஞ்சு வச்சுக்கான் இவன். கவர்மெண்ட் தப்பு பண்ணி வச்சுருப்பான். உனக்கு இத்தனை லட்சம் தாரேன், எனக்கு காப்பாற்று, நீ பெட்டிஷனை போட்டு எழு, சாவை தண்டி எழு. நாங்கள் செத்து பேர் தான், தின்னு நக்கி செத்து பேர் தான் தண்டனை வாங்காமல் செத்து பேர் தான், தின்னு நக்கிட்டு போயிர் தான். அங்கே கேஸ் உள்ளே கிடக்கும். எல்லா கேஸும் உள்ளே கிடக்கிற பூரா தோண்டி அடிக்கலாம். குடும்பத்தாரை தூக்கி உள்ளே போடுவான் கடவுள். புரியுதா இல்லையா? நீதி அரசர் அவன் குடும்பத்தாரை தூக்கி உள்ளே போடுவான். இவன் தின்னுட்டு நக்கிட்டு போயிடுவான், செத்து போயிடுவான். கவர்மெண்ட் லாயர் என்ன செய்வான்? இப்போ சிலுவத்தூர்லேயே ஒருத்தன் கணக்கு கொடுத்தா போதும். இப்போ தமிழ்நாடு முழுவதும் நீதிமன்றத்தில் கவர்மெண்ட்டாக இருக்கிறவன் இவனுடைய சேட்டை பூரா இப்போ வெளியே வரும். இதுதான் கணக்கு. சட்டப்பேரவையில் உட்காந்துருப்பான் அமைச்சர், அவன் தலைமை செயலகத்தில் உட்காந்துருப்பான். இவன் கவர்மெண்ட்டு எனக்கு வேணும், கவர்மெண்ட் லாயர் நான் போகணும் அப்படின்னு சூட்டு கேஸை தூக்கிட்டு போவான். இவன் ஏற்கனவே 10-15 நாள் அங்கே காற்று கிடந்தான் கூவ மாதிரி. எனக்கு கவர்மெண்ட் சிலிவத்தூரில் எனக்கு கவர்மெண்ட் வேலை வேணும், நான் கவர்மெண்ட்டாக உட்காரணும் லாயராக உட்காந்து தான் இங்கே சோழி பார்த்துட்டான்ல கைலாசத்தில். சோழி பார்த்துட்டு இன்னும் உட்காந்துக்கிட்டு இருக்கான். தமிழ் வார்த்தை, தமிழ் பண்பாடு, தமிழ் வார்த்தையில் தான் இவனுக்கு கொடுக்கணும். புரியா? கடவுள்கிட்ட ஆட்டாதடா. உன் பழையபடி சீட்டுக்கு உட்காந்தான். பழையபடி சீட்டுக்கு உட்காந்து நாற்காலி சேரில் உட்காந்தானா சோழி முடிச்சிருவான். அதனால் ஒட்டா உருவிட்டான் கடவுள். இவனை உட்கார வைக்கக்கூடாது. இவனை வச்சு தாண்டா டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி வரைக்கும் வழக்கறிஞர்களை பர்ரைட்டத்தை பூரா தூக்கணும். எப்போ அரசியல்வாதி தப்பு செஞ்சானா இத்தனை கோடி, இத்தனை நிமிஷத்துக்கு உள்ளே ஆடுறதுக்கு இத்தனை கோடி. இது எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சு வச்சுருக்கான். அவன் தப்புக்கு காப்பாற்றக்கூடியது கவர்மெண்ட் லாயர். இப்போ டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி ராணுவப்பட இராணுவ வீரர் செண்டை ஒட்டு மொத்தமாக வலிச்சு அள்ளி குறுக்கெலும்பு ஒடிச்சு விட்ருவான். இதாண்டா கணக்கு. புரியா இல்லையா? கைலாசத்தில் கணக்கு போட்ட கணக்கு ஏற்றி உள்ள எல்லாம் போயிடுச்சு. அது ஒரு கணக்கு முற்றுப்புள்ளி வைப்பான் இல்லை கடவுள் இல்லை. நான் நீதி அரசரை பூமியில் உட்காந்துருக்கேன், இவளை செட்டப் பண்ணி வச்சுருக்கான் இவன். இப்போ கவர்மெண்ட் லாயர் சூரியன் பேசுகிறப்பா, விஷ்ணு நல்லா கேட்டுக்கோ. சூட் கேஸை தூக்கிட்டு போவான். நங்குன்னு தூக்கி அங்கே போய் ஒரு மாநிலத்தில்னா எல்லா மாநிலத்திலும் இதுதான் கணக்கு. தமிழ்நாட்டில் போய் உட்காந்து அம்புட்டு நீதிமன்றத்துலேயும் நாங்கள் கவர்மெண்ட்டாக நாங்கள் ஓட்டணும். ஏப்பா இவனுக்கு தான்ப்பா மிரட்டுவான். கவர்மெண்ட் லாயராக இருக்கான் பார்த்தியா, ஜட்ஜியே மிரட்டுவான். மிரட்டன கண்ணால் பாருங்க, கடவுளே பாடுறா எப்படி மிரட்டு தான் பாடுறான். அந்த பேகை வச்சு உள்ளே உட்காந்து என்னென்ன கேஸுக்கு உள்ளே இழுக்கணும், ஆட்டணும் பார்க்காம பாடுறா அப்படின்னு கூட்டு காட்டுதான். இங்கேருந்தே கைலாசத்துலேருந்து நாங்கள் 2 பேரும் ஒரு இடத்துல உட்காருவோம். கைலாசத்தில் ஒரு இடத்துல உட்காரையில் எல்லா கணக்குகளை பார்த்துக்கிட்டு இருப்போம். கண் மதியில் எல்லாம் என்னென்ன சேட்டை பண்ண தான் பாரு அப்படின்னு நாங்கள் 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருப்போம். அதுதான் நீதிபதி ஜட்ஜி கோட்டார் ஆணு பெண்ணும் கணக்கு வாங்கணும். அதனால் காரு போர்க்குள்ளார போவேல பையாவே போங்க, பையா வாங்க, ஆணும் பெண்ணும். சரியா? ஏன்னா படையை பூரா வெளியே கிளம்புது. அக்காக்கா பிரித்து மேஞ்சி எடுத்து தூக்கி எறியும். சும்மா இது விளையாட்டு காரியம் நாங்கள் போட்டுக்கிட்டு நினைக்கக்கூடாது. ஏன்னா ரத்த பூமியை ஆக்குவோம்ட்டான் தமிழ்நாடு மூலம். ஏன்னா 7 சேட்டை என்னை பாடாப்படுத்தியிருக்கான். இங்கேருந்தே டெல்லி வரைக்கும் என்னை பாடாப்படுத்தியிருக்கான். அங்கே ராஜ்யசபை நடத்திக்கிட்டு இருக்கான். அங்கே டெல்லியில் இந்த மோடி அங்கே இப்போ ஒரு அடி இவன் தான் கொடுப்பான், கடவுள் தான் கொடுப்பான். இன்னையிலேருந்து அங்கே ஒரு களைச்சி விட்டு எத்தில் ஒரு அடி இங்கேருந்தே அடிப்பான். இப்போ பாரு அங்கே டெல்லியில் என்ன நடக்கணும் பாரு. கூச்சல் போட்டால் நடத்திக்கிட்டு இருக்கா, உட்காந்து கடவுள் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கா. அம்புட்டு அரசியல்வாதி மாட்டி கிடக்க உள்ள கணக்கு கொடுக்காம கணக்கு ஓட்டிக்கிட்டு அழுதாங்க நீதிமன்றத்தில். பிச்சு பிதிக்கி எடுத்து போடுவான். 3/4 சத்தியம் புரிஞ்சுக்குவாங்கடா. ஆட்டுதான்
அங்கே இத்தனை லட்சம் கோடி இத்தனை லட்சம் கோடி. ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்தில் இங்கே 11 லட்சம் கோடி கொடுத்துருக்கான் இந்த 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 பீரியடில் இந்த பேருக்கு. யாருக்கு? இந்த திமுக கட்சிக்காரனுக்கு 11 லட்சம் கோடி. அது எப்போ எத்தனை டன்னு எத்தனை லாரி வரும்? இப்படி பங்கு போட்டு தின்னுட்டு கடைசி பூமி அழிக்கான். கடவுள் சொத்து பூமி போட்டு அழிங்கடா நாங்கள் இருக்கோம். ஏண்டா கொண்ட விளக்கமாரி செருப்பை கொண்டு அடிப்பான். அதையும் பார்த்துக்கோ, புரிஞ்சுக்கோ. ஏப்பா கவர்மெண்ட்டு லாயரா, ஏப்பா இவனு இப்போ நிறையா கோடிக்கணக்காக சேர்த்து வச்சுருக்கான்ப்பா. சிலுவத்தூரில் கவர்மெண்ட் லாயர் பல கோடி சேர்த்து வச்சுருக்கான். அப்போ மதுரையில் உள்ள இவனுடைய சொக்காரன் அவனும் பல லட்சம் கோடி அங்கேயும் சேர்த்துட்டான். ஏன்னா பிரச்சனை வந்து அமுக்கி போகிறது இவங்க தான். அமுக்கியாச்சுன்னா கொண்டா இத்தனை கோடி வேணும் அப்படின்னா தான் நாங்கள் காப்பாற்றுவோம்மா. கவர்மெண்ட் வேளாக்கணும் பூரா பஞ்சாயத்து போர்ட்லேருந்து பூரா தாசில்தார் விஓக்கள் எல்லா பேருமே இன்னும் விலைக்கு உள்ள ஓட்டிலாம் கொடுக்க முடியாது. புரியுதா இல்லையா? அப்போ இவனுக்கு சாப்பாடு நல்லா கிடச்சிக்கிட்டே இருக்கும். புரியுதா? ஏற்கனவே சிலுவத்தூரில் போதையில் இருக்கான். நம்ம தோற்று போனோம் இன்னும் போதையில் தான் இருக்கான். கிறுக்கு பிடிச்சி பித்து பிடிக்க விட்ருவார். அதே பார்த்துக்க ஐயா கேஸு உன் கையில் நாங்கள் ஆட்டிக்கிட்டு இருக்கோம். நீ நினைக்க உனக்கு 8 நாட்டு சனி பிடிச்சி ஆட்டுதுடா. சிலுவத்தூர் கவர்மெண்ட்டில் இருக்கு 8 நாட்டு சனி பிடிச்சி ஆட்டுதான், குடும்பியை பிடிச்சி ஆட்டுதான். புரியுதா? ஆட்டி எடுத்து குடும்பமே கந்தல் கோலமாயிரும். புரியுதா? என்னைக்கு இந்த கணக்கு முடியுதோ அன்னைக்கு தாண்டா உனக்கு விடிவு காலம் கிடையாது. உனக்கு அதுக்கு மேலே அடி விழுந்து இதோட நொறுக்கி விட்ருவார். திருவோடு எடுக்க விடுவார். சிலுவத்தூர் கணக்கு முடிஞ்சு வச்சுடா. இப்போ இன்னும் வராதுடா. சிலுவத்தூர் கணக்கு இன்னும் வராது. இந்த கவர்மெண்ட் லாயரை முடிச்சாச்சு இன்னையோட. இன்னுமே வழக்கறிஞர்கள் எல்லாமே பார்த்தே போய்க்கோ. நல்லது செய்தவன் பார்த்தே போய்க்கோ. கெட்டதுக்கு போகிறவன் சீக்கிரமாக அந்த சப்த கண்ணி தூக்கி எறியும். 7 கன்னி பிள்ளைகள் சோடியோடு வரும். ரோட்டு காட்டில் 4 வீலரை ட்ரும் போவா, 2 வீலரை ட்ரும் போவா. அவ்வளோதான். அதையும் பார்த்துக்கோ. அப்புறம் உன் வீட்டில் கண்ணீர் கூத்தலமாக இருக்கும். கணக்கு போட்டு நடக்கலாம் நினைக்காத, நடக்க வைப்பான் கடவுள் ஈஸ்வரன். கணக்கு போட்டு அதுக்கப்புறம் தான் வேடிக்கை பார்க்க விடுவான். அதான் கடவுளுடைய கட்டளை. முக்கால் சத்தியம்.